ஒரு சிங்கர் பாடணும், அந்த சிங்கர் வந்து வித்தியாசமா இருக்கணும். ஆனா இனிமே வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாருறேன், இவரு தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. விஷால் சார், இந்த கதை சொல்லுமா அவங்க ரெண்டு பேரையும் மேல கூப்பிட்டுலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Why don't we sit down and have a chat about this? Please வா. ஏன் நான் வந்துட்டு விஷால் சார் உட்காந்து பேசலாம் சொல்லிட்டேன்னா, ஏன்னா இது ஒரு உட்காந்து கேட்க வேண்டிய கதை. ஏன்னா ஒரு சாதாரண சிங்கர் கிடையாது இல்லையா, ஒரு மகத்தான சிங்கர். ஏன்னா இந்த வைரல், இப்போ வைரல் சென்சேஷன் இதெல்லாம் இப்போ சார். ஆனா இந்த பாட் நீங்க அப்போ ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வைரல்ல வந்தவர் அவர்தான். இன்னைக்கு கூட வைரல் ஃபீவர்ல தான் வந்திருக்காரு. பாவம் ஜராடிக்குது சார். நான் சொல்றேன், இவங்க ரெண்டு பேர் வந்து பேசிக்கிட்டது எனக்கு தெரியாது. இனிமே வந்து அந்த சிங்கர் வந்து இனிமே பாடவே கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டா டோர் ஓபன் பண்றேன், இவர் தான் சிங்கர். இவ்வளவு நல்ல மனசு கூடிய இந்த ஃப்ரெண்டு எப்படி இந்த முடிவுக்கு வந்தாருன்னு அவர்கிட்ட கேட்போம். ராஜா, எனக்கு ராஜா தான் தெரியும். விஜயன் எனக்கு ராஜா தான் தெரியும். நாங்க வந்து காம்போசிஷன் வந்து ஹாஸ்டல் டேஸ்லயே பண்ணிட்டோம். ராஜா கிட்ட வந்து ஒரு ஒரு சீன் சொல்லுவேன், ராஜா வந்து கம்போஸ் பண்ணுவாப்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல, சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. But I had a feeling that he is going to make it. ஏன்னா அந்த டேலண்ட் வந்து it was like unbelievable. அந்த டைம்ல, காலேஜ் டைம்ல, the variation he used to give in music. Yeah. சோபால இவ்வளவு சண்டையா? இருங்க வரேன். ஓகே, சுந்தர் சி சார் கொஞ்சம் டர்ன் பண்ண சொல்லணுமா? ஓகேவா? ஓகேவா? இன்னும் பக்கத்துல போடுவீங்களா? பக்கத்துல அவங்களுக்கு ஒரே ஃப்ரேம்ல 3 பேர் வரணும், அந்த மாதிரி சேர்த்து போடுவேங்க. ஓகே சார், நன்றி. ஓகே, ஸோ விஷால் சார் சொன்ன மாதிரி அவர் என்ன சின்ன வயசுல இந்த மாதிரி ஹாஸ்டல் டேஸ்ல எப்படி தானே அவரு வந்து கதை சொல்றது, நடிக்கணும், இதுதான் ஆர்வம். ரொம்ப அப்போ எனக்கு நடிப்பு டைரக்ஷன் தான். ஓகே, ஸோ அதனால தான் நானும் ராஜா வந்து ஒரு நாள் உட்காந்து ஹாஸ்டல் ரூம்ல வந்து ஒரு ஒரு சீன் சொன்னேன், அதுக்கு வந்து கம்போசிஷன் பண்ணாப்ல. எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. Why don't you share about that? காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பாவோட படம் மகாபிரபு, ஐ லவ் இண்டியா அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒன்றுமே தெரியாது எனக்கு சென்னையை பற்றி. பஞ்சம்புலைக்கு வந்த கதை தான். நம்ம வந்து பார்க்கும்போது இவர் எவ்வளோ பெரிய ஸ்டாரோட பையன். மகாபிரபு, ஐ லவ் இண்டியாலாம் அந்த டைமில் வந்து பெரிய படத்தில் ஒன்று. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு. ஆமாம், அப்போவே ஐ லவ் இண்டியா, மகாபிரபுன்னு ஒரு டாப் மோஸ்ட் ரேங்க்ல இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சன்னு. அப்வியஸ்லி வந்து நான் ஃபிலிம் நாலேஜ் நிறையா இருக்கும், ஆக்ட் பண்ண போகிறாரு தான் தெரியும். பட் த வே ஹீ ஸ்போக் டு மீ, அந்த டைமில் நான் வந்து என்கிட்ட கலந்து பேசிக்கிட்டது அதெல்லாம் கெத்தாக தான் வருவாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஹம்புளான ஆள், ஆக்சுவலாக ரொம்ப ஹம்புளான ஆள். ஹாஸ்டலுக்கு ரூமில் உட்காந்து என்னோட கம்போசிங் டியூன்லாம் சின்ன கீபோர்டு தான் வச்சுருப்பேன். இப்போ இருக்கக்கூடிய பெரிய கீபோர்ட்லாம் இருக்காது. என் வசதிக்கு ஒரு கீபோர்டு வாங்கி வச்சுக்கிட்டு சின்னதாக தட்டி போட்டு காமிப்பேன். பட் அவர் வந்து அந்த டைமில் மகாபிரபு, ஐ லவ் இண்டியாலாம் கம்போசிங் போய் உட்காந்து பார்த்துருந்துருப்பார். அதுக்கு முன்னாடி அப்பா நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களே விஷயம். ஸோ இவருக்கு வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்னால் சாதாரண விஷயம் தான், பார்த்துருக்காங்க, காலங்காலமாக பார்த்தவங்க அவங்க. பட் நான் வந்து என்னோட டியூனில் குட்டி கீபோர்டில் போட்டு காமிச்சிருக்கேன், என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு. நான் காலேஜ் காம்படிஷனில் கலந்துருக்கும் போது பின்னாடி இருந்து கிளாப் பண்ணுறதுலேருந்து இன்னும் வரைக்கும் நான் என்னை விட அதிகமாக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த வே ஹி ஹேண்டில் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் மதிக்கக்கூடிய ஆளாக வந்து ரொம்ப நாளாக இருந்தார். நான் மேலேருந்து பேசின மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது சினிமாவில் உள்ள வெறும் திறமை மட்டும் இல்லை, சினிமாவுக்குள்ள பல லேயர்ஸ் இருக்குது, அது வணிகம் இருக்குது. அந்த வணிகத்தை வந்து தொழில்ன்றது ஒரு போர் தான். ஆக்சுவலாக லாபம் தான் தொழில்ன்றது. எல்லா தொழிலும் நீங்கள் எந்த தொழிலை எடுத்துக்கிட்டாலும் அது போர் தான். ஜெயிக்கிறவன் வந்து காசு சம்பாதிக்கிறான், ஒருத்தன் லூஸ் பண்ணுவான், ஒருத்தன் ஜெயிப்பான். இதுதான் வந்து நீதி. ஆமாம், இந்த சினிமா தொழில் வந்து பயங்கரமாக இருக்கும். இதில் வந்து டாக்டர் விஷயங்களில் வந்து 4-5 டிகிரி படித்த பிறகு தான் எம்பிபிஎஸ் ஆக முடியும், எம்டி ஆக முடியும்.
அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கு இல்லையா? ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆமாம், சினிமாவில் வந்து யார் வேணா இருப்பாங்க, யார் ஒர்த்து இல்லைன்னே கம்ப்ளீட்டாக தெரியாது. நிறைய பேர் உள்ளே நுழைஞ்சு பெண்கள் ஏமாந்து ப்ரொடியூசர்ஸ் காசை போட்டு நிறைய படங்கள் நின்று வந்து என்னென்னமோ நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒரு ஆர்வக்கோளராக நான் வந்து முதல் படத்தை நடிக்க போகிறேன்னு சொல்கிறேன். அப்போவே அந்த டைமில் தான் சார் கூடலாம் நான் அந்த மாதகஜராஜா ஒர்க் பண்ணுறேன். சாருக்கெலாம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன். சுந்தர்சி சார் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் வந்து பயங்கரமான ஒரு இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் நடிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியலான பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஹீரோவாக இருந்த விஷால் படத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு, ராஜா எதுவும் ப்ராப்ளமா, எதுனாலும் சொல்லுங்கள் அப்பப்போ கூப்பிட்டு நான் கேட்க முடியல, எனக்கு எந்த அட்வைஸ் கேட்கணும்னு தெரியல. எனக்கு சினிமா தெரிஞ்சாதான் அட்வைஸ் கேட்க தெரியும். சரி, இப்படி உங்களை இல்ல அந்த சாங் வந்து மேக்கிங் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இட்ஸ் a கிளைமேக்ஸ் சாங். அதை இப்போ காட்ட முடியாது சுந்தர் சார் சொன்னாரு. பட் இட்ஸ் அது என்ன சொல்றது, என்னையே நான் பெருமையா சொல்லிக்க கூடாது. சொல்லுங்க சார், எங்களுக்கு தேவை. எங்களோட ஆளையெல்லாம் பாருங்க, அங்க ஒவ்வொரு அங்கிளும் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு. சீனியர் அங்கிள்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சொல்றதுக்காக தான். பெருமையா சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. நம்பிக்கை ராஜாக்கும் சுந்தர் சாருக்கு நம்பிக்கை. அந்த மைக்கை பிடிச்சி இவன் என்ன பாட போறான் அப்படின்ட்டு. சரி, ஓகே, கிடைச்ச வாய்ப்பு எதுக்கு மிஸ் பண்ணணும், அதுவும் ட்ரை பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு சார் இதுதான் நீங்க விஷால் சாரோட பண்ற ஃபர்ஸ்ட் படம் இல்ல? இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கம் இருந்ததா விஷால் சார்? இல்ல, அதுவே ஒரு சின்ன ஒரு கதை. எனக்கு விஷாலுக்கு பழக்கம் இல்லை. பட் விஷால் அண்ட் குஷ் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ஒரு தடவை வந்து பட் இது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தானே ஒழிய எனக்கு விஷாலுக்கும் டைரெக்டாக பழக்கம் இல்லை. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று, இது வேறு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக. ஓகே. அதுக்காக பேசலான்ட்டு விஷால் வந்து த்ரூ அவர் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம் மீட் பண்ணுறதுக்கு. இப்போ நானும் என்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தரும் ரைட்டரும் போகிறோம். விஷால் பார்க்க போகும்போது ஒரு 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, ஒரு 2:55 பக்கமாக வீட்டு நெருங்க போயிட்டுருக்கோம். பார்த்தா எதிரில் எங்களை கிராஸ் பண்ணி ஒரு கார் போகுது. விஷால் உட்காந்து போயிட்டுருக்காரு. இதை நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன். என் அசிஸ்டன்ட் பார்த்துட்டார், சார் அவர் என்ன சார் போயிட்டுருக்காரு, கிராஸ் ஆப்போசிட்டில் போகிறாரு. நான் விளையாட்டா சொன்னவரை நான் வரவன் பார்த்து பயந்துட்டு போகிறாப்பிலையோ அப்படின்ட்டு, விஷால் இல்லைப்பா, விஷால் மாதிரி யாராவது பார்த்துப்பா, அதான் 3 மணிக்கு நம்மளை வர சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஆஃபீஸ் போனால் அங்கே இல்லை சார் வெளியில் போயிட்டாரு மாதிரி சொன்னோன்னே எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு. என்ன இது 3 மணிக்கு வர சொல்லி 3 மணிக்கு போயிட்டோம், இங்கே காணோன்னே சுருன்னு ஆயிடுச்சு. நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் பயங்கர நைட்டு குஷ்டம் வந்து சொல்கிறேன், என்ன உன் ஃப்ரெண்டு அப்பாயின்மெண்ட்னா கரெக்டாக இல்லாமல் கிளம்பி போயிட்டாப்புல. இல்லை குஷ் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு, இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக உனக்கு அப்படின்னு. இல்லைங்க விஷால் அப்படியெல்லாம் இல்லை, நான் பேசுகிறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம், நீ எதுக்கு பேசுகிற அப்படின்னு அதோட கட்ட. அதுக்கப்புறம் விஷால் கூட எந்த வித டச்சும் கிடையாது எனக்கு. இது நடந்து ஒரு 2 மாதம் பக்கமாக ஆயிடுச்சு. பார்த்தோன்னே அத்தனை கூட்டத்தில் நடுவில் பூந்துக்கு வந்து நேராக கையை பிடிச்சி சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை சாரி. அன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல, அதுக்காக அர்ஜென்ட்டாக கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணார், கான்டாக்ட் பண்ண முடியலைங்கிற விஷயம். சார் சாரி சார், நீங்கள் எப்போ சொல்லுங்கள், நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அன்றைக்கி ஆரம்பித்த நட்பு அதில் அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அப்படியே பழகும் போது தெரிஞ்சது என்ன ஒரு நல்ல ஒரு சோல் அப்படின்னு. அதாவது எத்தனையோ ஹீரோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். கார்த்திக் சாரை எப்பவுமே என்னோட அண்ணன் சொல்லுவேன். நான் நடித்த ஹீரோவில் வந்து கார்த்திக் சார் வந்து என்னோட அண்ணன்னா, என்னோட தம்பி வந்து விஷால்.